நிக்கிற இடம் தெரியாம நின்னுட்டு வரேன்னு சொல்லிட்டு தான் போயிருக்கு. யாரு? ஓமாவா? கணவரனுக்கு திருடா பிடிக்கும். எனக்கு பைத்தியம் தான் பிடிக்கும். இட்ஸ் ஓகேடா. இட்ஸ் ஓகேடா. சோக்கடா. என்னமோ நடக்க போகுது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. ஆனா என்னமோ நடக்க போகுது. ஒரு குடும்பத்தை எங்கேயும் பார்க்க முடியாது. ஏன் கையல், உங்க பெரியப்பா சட்டைக்கு மட்டும் தான் கஞ்சி போடுறாரா இல்ல வாய்க்கு ஒரு 2 டம்ளர் ஊத்திக்கிறாரா? 24 hours வெறப்பாவே இருக்காரு. அவர் எப்பவுமே அப்படிதான் அங்கிள். இவ்ளோ வயசாகியும் யார்கிட்ட என்ன பேசுறதுன்னு அவருக்கு தெரியாது. அவர் பேசின எதையும் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க uncle. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீ ஃப்ரீயா விடு. சரி வாங்க போலாம். கபிலன், கயல், என்னாச்சு கயல்? கபிலன்னு பேர் கேட்டுச்சுல்ல, அதான் பார்த்தேன். என்ன யோசிச்சுட்டு இருக்க? நான் உனக்கு சொல்லியிருந்தேனே, ஒருத்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான், நேர்ல வர மாட்டேங்கிறான்னு. கபிலன். ஆமா, ஞாபகம் இருக்கு. அவரை மறக்க முடியுமா? அந்த அவனே நீதானே? எழில், இங்க கபிலன் வந்திருக்கான்னு நினைக்கிறேன். நான் அவனை பார்த்தே ஆகணும். எழில், நீ உருவாக்குன கபில இங்க குத்துக்கல்லு மாதிரி நிக்கிற. அங்க அவ யார தேடி போறா? எக்ஸ்கியூஸ் மீ. யா, நீங்க கபிலனா? என் பேர் மதன். சாரி. இட்ஸ் ஓகே மேம். ஏய் கபிலன், ஓடாத, நில்லுடா. டேய் கபிலன், சொன்னா கேளுடா. போன குடு, சொன்னா கேளு. போன குடுடா. கபிலன், போங்கம்மா, நான் தரவே மாட்டேன். ஏய் கபிலன், சொன்னா கேளு. இனிமேல் போன் எடுக்க கூடாது. சொல்றத கேளு. என்ன? ஹலோ, இவன் உங்க பையனா? ஆமா. கபிலா, என்ன மேடம்? என்ன படிக்கிறீங்க? மேடம், நான் 2nd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். அப்படியா? நல்லா படிக்கணும், சரியா? சரி மேடம். பாத்தீங்களாப்பா, கபிலன் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கயல் எவ்வளவு ஆர்வமா இருக்கான. அவ மேல கயலுக்கு மிகப்பெரிய மரியாதை வந்துருச்சு போல. இல்லனா கயல் இப்படி ஒருத்தனை பார்க்கணும்னு ஆசைலாம் படமாட்டா. மை சன், போற போக்க பார்த்தா எழில விட்டுட்டு அந்த கபிலனை தான் அவ காதலிக்க போறா. கபிலனை கயலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குடா.
கபிலன் தம்பி கபிலன், ஐயோ, யாரு கண்ணில் படக்கூடாதுன்னு நினைச்சனோ அவங்க கண்ணிலேயே பட்டுட்டனே. நான் உன்னை இங்க எதிர்பார்க்கவே இல்ல. எப்படிப்பா கரெக்டா நிச்சயதார்த்தத்துக்கு வந்த? கயல் சொன்னாளா? அது வந்து ஏய், யாரா இந்த ஆண்டி? இவங்க தான்ப்பா அந்த வேதவள்ளி. ஓ, இவரு அப்பா ஓ பேரு பேரு அது கந்தசாமி. கந்தசாமியா? என்னப்பா பார்த்தா தெலுங்கு சீரியல்ல நடிக்கிற மாதிரி இருக்காரு. பேரு என்னமோ கந்தசாமின்னு. இவருக்கு அவரோட தாத்தா பேரை அப்படியே வச்சுட்டாங்க. ஆமா, ஓஹோ, என் பொண்டாட்டி பேர் ராக்காய். ராக்காயா? ஆமா, அவங்க பாட்டி பேர் அப்படியே வச்சுட்டாங்க. சரி கபிலன், நீ கையில பாத்துட்டியா? நீ யாருன்னு இன்னும் அவளுக்கு சரியா பிடிபடலப்பா. வா, உன்னை கையில் கிட்ட கூட்டிட்டு போறேன். நீதான் கபிலன்னா அவன் முன்னாடி வந்து நின்னு முகத்தை காட்டு. ஆண்டி அது அது வந்து என்னப்பா தயங்குற? வா போலாம், வா. இல்ல ஆண்டி, கையில நான் அப்புறம் பாத்துக்கிறேன். ஏன்னா நிச்சயதார்த்த வேலையில பிஸியா இருப்பான்ல. அட என்னப்பா நீ, இந்த நிச்சயதார்த்தம் நல்லபடியா நடக்க காரணமே நீதான். தயவு செஞ்சு வந்து கையில பாரு. அவ உன்னை பாக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறா. சரி, நீங்க முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். இல்ல இல்ல கபிலன், நீ என் கூடவே வந்து கையில பாக்கணும். வா போலாம். ஒரு நிமிஷம் வந்து பாரு. வாப்பா, வான்னு சொல்றல. சொன்னா கேட்கணும். உங்களை மாமா கூப்பிடுறாரு. அப்படியா? ஆமாக்கா. இரு வரேன். இத பாருப்பா, நீ இங்கேயே நிக்கணும். இங்கேயே எங்கேயும் இருக்கேன். போக கூடாது. கையில பாக்கணும். பாத்தியா? ஓகே ஆண்டி, ஓகே. எது கூப்பிட்டாரு? தெரியலக்கா, உங்களை உடனே வர சரி, சொன்னாரு. வா. தடைகள் மேல தடைகளா வருது. அப்பா, ஜஸ்ட் மிஸ். நல்ல வேலை. என்ன கையில், கபிலனை பாத்துட்டியா? நானும் என்கிட்ட போன்ல பேசிட்டு இருந்தானே அந்த கபிலன் நினைச்சேன். ஆனா அங்க ஒரு குட்டி பையன் அவங்க அம்மா கிட்ட சேட்டை பண்ணிட்டு இருந்தான். அவன் பேரும் கபிலன் தான். ஆனா ஒண்ணு மட்டும் உண்மை எழில், அந்த கபிலன் இங்கதான் இருக்கான். பக்கத்துல இருந்துகிட்டே என்ன பாத்துட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. ஆனா எந்த திசையில இருக்கான்னு தான் என்னால கண்டுபிடிக்க முடியல. அவன் உன் கண் முன்னாடி தான் நம்ம நின்றுட்டு இருக்கான். என்ன சொன்னீங்க? கையல், அது என்னைக்காவது ஒரு நாள் உன் கண் முன்னாடி வந்து நிப்பான்னு சொல்ல வந்தம்மா. இல்லையே, எனக்கு என்னவோ வேற மாதிரி கேட்டுச்சு. அது இங்க ஓவர் சவுண்ட் இல்ல, அதான் உனக்கு வேற மாதிரி கேட்டிருக்கும். சரி சரி, வாங்க போலாம். தகப்பா. கையல், எழில் ஏதோ சொல்ல வரான். வாங்கப்பா. இந்தாங்க சாமி, இதுல நிச்சயதார்த்த மோதிரம் இருக்கு. இங்க உங்களுக்கு தேவையானது எல்லாமே இருக்குல்ல சாமி? ஏதாவது வேணும்னா சொல்லுங்க. அக்கா வாங்கக்கா, வாங்க. நீங்க முன்னாடி உட்காருங்கக்கா. நீங்க தானே உட்காரணும். உட்காருங்கக்கா, சொல்றேன்ல. அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டு வேலையை பாருங்க. சரிம்மா. அக்கா சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன், சாப்பிட்டேன். வா எழில். தகப்பா, என்ன மைசன், என்ன இதோ ஆடு வாங்குற மாதிரி கூலா போறீங்க? இப்போ என்னடா ஆச்சு? இங்க பாருங்க, அங்க வேதவழி மேடம் இருக்காங்க. என்ன பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் கதை. உன்னை பார்த்தா தானடா பிரச்சனை. நீ வேணா ஒளிஞ்சிக்க. கையல் கூப்பிட்ட மரியாதைக்கு நான் அங்க போறேன்.
உங்களையும் தானே வேதவழி மேடம் பார்த்தாங்க, அதுவும் கபிலம் அப்பாவா கந்தசாமி. அட ஆமா இல்ல, என்ன நோமா இல்ல? அப்ப நானும் பதுங்கி பதுங்கி தான் வரணுமா? இல்லையா பின்ன? ஐயோ, நான் இப்போ எழிலனுடைய அப்பாவா இல்ல கபிலனுடைய அப்பாவா? எனக்கே குழப்பமா இருக்க. சந்தேகமே இல்ல, வேதவழி மேடம் பொறுத்த வரைக்கும் நீங்க கபிலம் அப்பா கந்தசாமி தான். எழில், சொல்லு கயல். என்ன சொல்றது? வாங்க, ஏன் அங்கேயே நின்னுட்டீங்க? இல்லம்மா, வேதவல்லி. வாங்க வரும். என்ன அங்கிள்? அது வேகமா நடக்க முடியலன்னு சொன்னம்மா. ஐயோ சரி, நீங்க மெல்லமா வாங்க, ஆனா கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. சரிம்மா, நீ போய்கிட்டே இரு. நாங்க இந்த கோயில் சிற்பங்கள் பெயிண்டிங் எல்லாம் ரசிச்சுக்கிட்டே வரோம். ஐயோ அங்கிள், நீங்க இத அப்புறமா கூட பாத்துக்கலாம். எழில் வா, நான் உனக்கு விக்னேஷ் குடும்பத்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணி சரிம்மா, நீ போ. வா. நாங்க வரோம். மை சன், இன்னைக்கு மாட்டினடியோ. கொலை பண்ணிடுவேன். இதுக்காக நான் வரமாட்டேன்னு சொன்னேன். கயல் தப்பா நினைச்சுப்பா, வாடா மகனேன்னு கூட்டிட்டு வந்துட்டு இப்ப மாட்ட நான் சொல்றீங்க. எழில் வா. இத வந்துகிட்டே இருக்கேன். வாங்க. சரிங்களா? பத்திரிகை கொஞ்சம் தெளிவா எல்லா படிச்சிருங்க. விஷயத்தையும் சொல்லிட்டியா? அதே மாதிரி பண்ணிடுங்க. நல்லபடியா தம்பி நடத்துங்க. சொல்லிட்டேன். டேய் மவனே, நாம இப்ப எப்படிடா தப்பிக்க போறோம்? சொல்லுடா, எப்படிடா தப்பிக்க போறோம்? சார், இந்த பேப்பர் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கங்க. டேய், இருக்கிற டென்ஷன்லயும் உனக்கு பேப்பர் படிக்கணும்னு தோணுதாடா? இந்த பேப்பர் படிக்கிறதுக்காக இல்ல, பின்ன மறைச்சுக்கோங்க. அப்பா, போங்கப்பா. இங்க பாருங்க, இது சேஃபான இடம். நம்ம சபையில நின்ன மாதிரியும் இருக்கும், வேதவழி மரத்துக்கு தெரியாம மறைஞ்சு நின்ன மாதிரியும் இருக்கும். ஓகே வாங்க. அம்மா, நேரமாச்சு. பொண்ணு மாப்பிள்ளை ரெடி ஆயிட்டாங்களா? பொண்ணு ரெடி ஆயிட்டா, இப்ப வந்துருவா. சரி. சம்பந்தி மாப்பிள்ள அவன் ரெடியா தான் இருக்கான். சரி, வந்துருவான். அன்பு, போன கொடு. இந்தாங்க. ஆனந்தி தேவி கூட இருக்காளான்னு போய் பாரு. சரிக்கா. அக்கா, அவ தேவி கூட தான் இருக்கா. கொடுங்க. மேடம். என்னம்மா? என்னம்மா சொல்லு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். இங்கேயே பேசலாமே. இல்ல மேடம், இது தனியா தான் பேசணும். கொஞ்சம் வாங்க மேடம். சரி வா. வாங்க. சொல்லுமா, என்ன விஷயம்? மேடம், நான் சொல்ல போறத கேட்டு
கோவப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமா யோசிச்சு முடிவெடுங்க. என்ன யோசிக்கணும், என்ன முடிவு, கொஞ்சம் புரியும்படியா சொல்றியா? தப்பா எடுத்துக்காதீங்க. எங்களுக்கு அப்பா கிடையாது. பெரியப்பாவும் அப்பா மாதிரி கிடையாது. எங்க வீட்டுக்கு மூத்தவனா மூர்த்தி தான் எங்க வீட்டுல அப்பா ஸ்தானத்துல எல்லாமே. கையல் நிறுத்து. நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. மேடம் மேடம் ப்ளீஸ், நான் சொல்றத மட்டும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. உன் அண்ணனை பத்தி பேசினா என்னால பொறுமையா இருக்க முடியாது. இத பார், என்ன சமாதானம் பண்ணி உன் அண்ணனை இங்க வர வைக்கணும்னு மட்டும் நினைக்காத. அது நடக்கவே நடக்காது. அப்படி அவன் வர்றதா இருந்தா இந்த நிச்சயம் நடக்காது. அப்புறம் உன் இஷ்டம். மேடம் மேடம் ப்ளீஸ் மேடம், உங்க கோவம் நியாயமானதுதான். நான் சத்தியமா இல்லைன்னு சொல்லல. அண்ணா, அவன் தான் எங்க வீட்டுக்கு மூத்தவன். என்னதான் அவன் குடிகாரனா இருந்தாலும் பொறுப்பு இல்லாதவனா இருந்தாலும் அவன் என்ன ஆனாலும் அவன் தான் எங்களுக்கெல்லாம் அண்ணன். எப்படி மேடம் அண்ணன் இல்லாம தங்கச்சியோட நிச்சயதார்த்தத்தை நடத்துறது? நடத்த பிடிக்கலன்னா நிறுத்திடுங்க. எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. ஐயோ, என்ன என்ன இப்படி பதறீங்க? நான் தான் ஏற்கனவே ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன்ல, அவளோட அண்ணன் வந்தா இந்த நிச்சயம் நடக்காதுன்னு. கயல் கிட்ட நான் சொல்ல சொன்னத தெளிவா சொல்லலையா நீங்க? அது இல்லம்மா, முடிஞ்சு போனத மனசுல வச்சுக்கிட்டு மூர்த்தியை வரவனான்னு சொல்றது எனக்கு என்னமோ நியாயமா படல. அவன் வரட்டும், விடு. தங்கச்சி நிச்சயத்தை பார்க்க முடியலன்னு அவன் மனசு ரொம்ப கஷ்டப்பட போகுது. ஓ, மூர்த்திக்கு மனசுன்னு ஒண்ணு இருக்கா? அப்படி இருந்திருந்தா அவன் என்ன பார்த்து அப்படி பேசிருப்பானா? அதான் தப்ப உணர்ந்து மன்னிப்பு கேட்டுட்டான்ல. ஓ, கத்தி எடுத்து குத்தி கொன்னிட்டு சாரின்னு மன்னிப்பு கேட்டா போன உயிர் திரும்ப வந்துருமா? மேடம் மேடம், நிச்சயத்துக்கு வந்திருக்கிற சொந்த பந்தம் எல்லாம் மூர்த்தி எங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. என்னால எதுவுமே பதில் சொல்ல முடியல. மூர்த்தி தான் தேவிய தூக்கி வளர்த்தவன். தங்கச்சிக்கு ஒரு அண்ணன் நேர்ல வந்து ஆசீர்வாதம் பண்ணாதானே நல்லா இருக்கும். அவன் வரட்டும் மேடம், ப்ளீஸ். செஞ்ச தப்புக்கு தான் அவன் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுட்டானே மேடம். அப்புறம் எதுக்கு இவ்ளோ கொடுமையான தண்டனை மூர்த்திக்கு? அவன் சார்பா வேணா நான் உங்க கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தயவு செஞ்சு மூர்த்திய இந்த நிச்சயத்துக்கு வரவிடுங்க மேடம். வள்ளி, இத பாரு, என்ன இருந்தாலும் நம்மளும் அவங்க குடும்பமும் சம்பந்திகளாக போறோம். பிற்காலத்துல ஏதோ ஒரு வகையில நம்ம மூர்த்தியை சந்திச்சுதான் ஆகணும். இப்ப நாம அவனை நிச்சயத்துக்கு வரவிடலைங்கிற விஷயம் அவனுக்கு தெரிஞ்சா அவன் நம்மள கடைசி வரைக்கும் விரோதியா தான் பாப்பான். இத பாரு, சொன்ன கேளு வள்ளி. இத பாரு, இந்த பிரச்சனை இதோட விட்டுரு. மேலும் மேலும் வளர்க்க வேணாமா. மறப்போம், மன்னிப்போம். மூர்த்தி வந்துட்டு போகட்டுமே, விடுமா. அப்படிலாம் விட முடியாதுங்க மேடம், ப்ளீஸ் மேடம். நான் முடிவு பண்ணதுன்னா பண்ணதுதான். மூர்த்தி இந்த நிச்சயத்துக்கு வரவே கூடாது. மேடம் ப்ளீஸ், நான் சொல்றது இத பாரு கயல், அப்படி அவன் இங்க வரணும்னு நீ நினைச்சு என்ன சொல்லிடு. நான் என் பையனை கூட்டிக்கிட்டு வெளியே போய்கிட்டே இருக்கேன். வேணாம். நீ உன் தங்கச்சிக்கு வேற மாப்பிளைய பார்த்து கட்டி வச்சுக்கோ. மேடம் என்ன சொல்றீங்க? ப்ளீஸ் கயல், இந்த விஷயத்துல மட்டும் என்னை யாராலையும் சமாதானப்படுத்த முடியாது. அதுக்கு நீ முயற்சி பண்ணாத. இந்த நிச்சயம் நடக்கணும்னு நான் நினைக்கிறேன். அது நடக்க கூடாதுன்னு நீ நினைச்சா மூர்த்தி இங்க வரவே. யோசிச்சு ஒரு நல்ல முடிவாயிடு. வாங்க போலாம். மேடம் மேடம் வள்ளி,
சபாஷ். மூர்த்தி இந்த நிச்சயத்துக்கு வரக்கூடாதுங்கிறதுல வேதவல்லி ஸ்ட்ராங்கா இருக்கா. அப்புறம் என்ன, அவனை எப்படியாச்சும் இங்க வர வச்சிட வேண்டியதுதான். டேய் மூர்த்தி, எங்கடா இருக்க நீ? கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்னேறம்மா. அடையார் வாழ்வில் இங்கே தினம் போராட்டமில்லை, உள்ளம் கலங்கிடாதே அந்த வானம் உந்தன் எல்லை. புயலாக நடமாட கயல் நீயே செல்ல கண்மணி. கண்ணே கண்ணே கண்ணின் மணியே நீ கேளம்மா, உன் முன்னே தோன்றும் தடைகளை தாண்டி முன்